எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல கர்நாடகா ஸ்டைல் வெஜிடபிள் சாகு அப்படிங்கிற ரெசிபி பார்க்க போறோம். வெஜிடபிள் சாகு அப்படிங்கிறது நம்ம ஊர்ல செய்ற குருமா மாரி தான். ஆனா இது பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பூண்டு இல்லாமலும் செய்யலாம். முக்கியமா பூரிக்கு உருளைக்கிழங்க பேஸா வச்சுன்னு நம்ம ஒரு மசாலா செய்றத விட, இந்த மாரி நெறைய காய்கறிகள் வச்சு இந்த வெஜிடபிள் சாகு செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கர்நாடகா ஸ்டைல் வெஜிடபிள் சாகு செய்கிறதுக்கு ஒரு கேரட்டை நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. ஒரு 10, 12 பீன்ஸு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துட்டு இருக்கேன். இது கூட நான் தோல் எடுத்துட்டு இதே மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தால் ஒரு 50 ml வரைக்கும் தண்ணி விட்டு இந்த காய்க்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ரொம்ப கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து ஒரே ஒரு விசில் நம்ம வெயிட் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு விழுது தயார் பண்ணணும். அதுக்கு நல்லா ஒரு தேங்காய், ஒரு மூடி தேங்காய், இதுக்கு ஒரு பெரிய அளவில் 3 பச்சை மிளகாய், நல்லா 2 இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த சமயத்தில் உங்களுக்கு பூண்டு வேணுனா ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. சுருள் பட்டை 2, கிராம்பு 3, ஏலக்காய் 3, சோம்புக்கு பதிலா ஜீரகம். இது முக்கியமா நான் வெங்காயம், பூண்டு இல்லாம சேர்க்குறேன். செய்ய போறேன். அதனால பூண்டு சேர்த்துக்கலாம். தாராளமா நீங்க சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஊற வச்சு சேர்த்துருக்கேன். ஒரு 10 பாதாம் எடுத்து ஒரு வெந்நீர்ல ஊற போட்டுட்டோம்னா, ஒரு 10 நிமிஷத்துல தோல் எடுக்க வந்துரும். முந்திரி பருப்புக்கு பதிலா பாதாம் பருப்பு சேர்க்கிறேன். இந்த மாதிரிலாம் நம்ம சேர்க்கிறப்ப நல்ல க்ரீமி டெக்ஸ்சரா இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் ஆகும். நல்லா காணும். 6, 7 பேருக்கு அதிகமாவே இத சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். இது கூடவே ரொம்ப கொஞ்சமா நான் கொத்தமல்லி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுன்னு வரப்போறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கணக்குல எண்ணெய் எடுத்துக்கலாம். சோம்புக்கு பதிலா நான் ஜீரகம் தாளிச்சுக்கிறேன். ஒரு பட்டை தாளிச்சுக்கிறேன். சோம்பு கூட தாராளமா தாளிச்சுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கணும்னா, இந்த சமயத்துல நீங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப நான் வெங்காயம் சேர்க்காம அரைச்ச விழுத நல்லா அந்த எண்ணெயில வதக்கிக்கணும். பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஒரு 2, 3 நிமிஷம் வதங்குனதுக்கப்புறம் இந்த ஜார்ல கொஞ்சம் தண்ணி விட்டு, அதையும் நல்லா சேர்த்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம இத வதக்கணும். அதுக்கப்புறம் காய் சேர்க்கலாம். அதனால தான் நம்ம தனியா காய வேக வச்சுக்கிறோம். இந்த மாரி அரைச்ச விழுதுகளோட காய வேக வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அடி பிடிச்சிடும் பொட்டுக்கல் எல்லாம் சேர்க்கறதுனால. அதனால அவசியம் நீங்க கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி போட்டு தனியா காய முதல்ல வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த வேக வச்ச தண்ணிய கூட கொட்டிடக்கூடாது. அப்படியே நம்ம சேர்க்கணும். பாருங்க ஒரே ஒரு விசில் தான் விட்டுருந்தேன். நல்லா வெந்திருக்கு. இப்ப அந்த தண்ணி கூட சேர்த்து இந்த காய்கறியும் சேர்த்தாச்சு. நெறைய காய்கறி சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப அந்த தேங்காய் அரைச்ச விழுதோட காயும் சேர்த்தப்புறம் ரொம்ப திக்கா இருக்கு பாருங்க. நல்லா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, காய்கறி வேக வைக்கிறப்ப 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த வெஜிடபிள் சாகுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து, நல்லா மிக்ஸ் பண்ணி, இதுவுமே ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் சிம் ஃப்ளேம்ல கொதிக்க விடணும். ஏன்னா, பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கறனால திரும்பவும் சொல்றேன், அடி பிடிச்சிடும். அடுப்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. சிம் ஃப்ளேம்ல வச்சு நிதானமா ரொம்ப தளதளன்னு இது கொதிக்காது. அப்படி லேசா பபிள்ஸ் வரும். அந்த அளவுக்கு நம்ம இத கொதிக்க வச்சதுக்கப்புறம் அடுப்ப நிறுத்தலாம். பாருங்க நான் கொஞ்சம் மூடியும் வச்சிருந்தேன். சிம் ஃப்ளேம்ல தான் வச்சிருந்தேன். கொதிக்க கொதிக்க இன்னும் எவ்வளோ திக்காகுது பாருங்க. இப்ப சூடு ஆறுனதுக்கு அப்புறமும் இன்னுமே திக்காயிடும். அதனால நீங்க ரொம்ப திக்காயிடுச்சுன்னா, திரும்பவும் நம்ம பச்சை தண்ணி சேர்த்துறாம, பக்கத்திலேயே நம்ம கொஞ்சம் சுடு தண்ணிய காய வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். அதனால தான் சொல்றேன், நல்லா நெறைய காணும். நெறைய பேர் வீட்ல கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சப்பாத்தி, பூரிக்கு சைட் டிஷ் பண்ணணும்னா, இந்த மாரி சேர்த்து செஞ்சு பாருங்க. வெங்காயம் சேர்த்தோ, சேர்க்காமலோ. லாஸ்ட்டா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். பொதுவாவே நம்ம சப்பாத்திக்கு கூட இந்த மாரி செய்யலாம். பூரிக்கு பொதுவா இந்த உருளைக்கிழங்கு எங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க, கொஞ்சமா உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த மாரி நெறைய மற்ற காய்கறிகள் சேர்த்து பூரிக்கு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும். நல்ல உப்பலான பூரி. ரொம்ப நேரம் வரைக்கும் இதே மாரி உப்பலாவே இருக்கும். இது எப்படி இந்த பூரி செய்யலான்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். இன்னைக்கு நான் அந்த பூரிக்கு தான் அந்த வெஜிடபிள்ஸ் ஆகும் சைட் டிஷ்ஷா வச்சு காமிக்கிறேன். அவசியம் நீங்க இத பார்த்தோனயே வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க வீட்ல இருக்கிற காய்கறி எல்லாம் பாக்கி இருந்ததுன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாரி எல்லா காயும் போட்டு இந்த வெஜிடபிள்ஸ் ஆகும் செஞ்சு பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்ல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ வியூவர்ஸ்.